வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். இப்போ தர்மர் சூதாடணும்னு முடிவாயிடுச்சு. அதாவது அவரை சபா மண்டபம் பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, கொஞ்சம் விருந்துக்கு நேரம் ஆகுது, அந்த நேரத்துக்குள்ள நம்ம சூதாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு சூதாடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே கூட, சூதாட்டம் அப்படிங்கிறது தப்புன்னு தெரியறதுனால இது வேணாமேன்னு தடுத்து பார்க்குறாரு. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? கிண்டல் பண்றாங்க. "நீ பெரிய அரசன், உன் சொத்தெல்லாம் போயிடும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கிண்டல் பண்ணி அவர விளையாட வர வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் தோக்குறோம் அப்படின்னும்போது அவர் போதும் அப்படின்னு நிறுத்துறாரு. இன்னும் சொல்லப்போனா சூது அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, ₹10 வச்சு விளையாடினாலும் ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. ஜெயிச்சிட்டோம்னா, ஜெயிச்சிட்டோம். இன்னும் நெறைய ஜெயிக்கலாம். ஆனா அது ஆசைய தூண்டும். தோத்துட்டோம்னா, விட்டத பிடிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். அப்படிதான் இவரும் சூதாடுறாரு. இருந்தாலும் அப்பப்போ அவருக்கு பயம் வருது. கொஞ்சம் நிறுத்திக்கலாம், போதும் வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், சகுனியும் சுத்தி இருக்கிறவங்களும் அவர உசுப்பேத்தி விட்டு அவர தொடர்ந்து விளையாட வைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா வந்துட்டு, நாட்ட வச்சு விளையாட வச்சுடுறாங்க. அப்புறம் தம்பிமார வச்சு விளையாட வைக்கிறாங்க. உன் தம்பி யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா கூட, நீ மொத்த நாட்டையும் இதுவரைக்கும் இழந்ததையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சகுனியையும் வெறுப்பேத்தி விளையாட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இவர் வந்து ஒரு தம்பிய வச்சுட்டு போதும் அப்படின்னு நிறுத்தும்போது, "ஆ உன் சித்தி பசங்க அதனால நீ வச்ச. உன் சொந்த தம்பினா வைப்பியா?" அப்படின்னு அவர மறுபடியும் விளையாட வைக்கிறாங்க. கடைசியா அவர் தன்ன வச்சு விளையாடுற வரைக்கும் விளையாடி முடிச்சிடுறாரு. அதாவது என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு தெரியாம, அதாவது "எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு" சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவரு இத பண்ணா சரியாயிடுமா? அத பண்ணா சரியாயிடுமா? இந்த நிமிஷம் ஜெயிச்சிட மாட்டோமா? அந்த நிமிஷம் ஜெயிச்சிட மாட்டோமான்னு தொடர்ந்து விளையாடி, அவர் முதற்கொண்டு தன்னையும் வச்சு அவர் இழந்துட்டாரு. இப்போ அப்படி அதிர்ச்சியா நின்னுகிட்டு இருக்கும்போது, மறுபடியும் சகுனி, "என்ன தர்மா யோசிக்கிறியா? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லன்னு நெனைக்கிறியா? அப்படிலாம் யோசிக்காத. எல்லாமுமான திரௌபதி உன்கிட்ட இருக்கா? பாஞ்சாலி ரொம்பவே அதிர்ஷ்டமானவ. அவள வச்சு ஆடு. அவளோட அதிர்ஷ்டம் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துரும்." அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பக்கம் இந்த துரியோதனன் வந்து, "ஆஹா! சூப்பர் நான் வந்து ஜெயிச்சுட்டேன். எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன். நீ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க. இவங்க தானே ராஜாதிராஜன். இவன் தானே சக்கரவர்த்தின்னு சொல்லி நீங்க எல்லாம் புகழ்ந்தீங்க. அந்த அசுவமேத யாகம் பண்ணி மன்னருக்கெல்லாம் மன்னர்னு அதிபதி ஆனவன் இன்னைக்கு ஏன் அடிமை?" அப்படின்னு குதிக்கும்போது கூட சகுனி வந்து அ துரியோதனன அடக்கிட்டு, "துரியோதனா என்ன நெனச்சிட்டு இருக்க? பாஞ்சாலி இருக்கா. அவள வச்சு தர்மன் ஆடுனான்னா, அவ எல்லாத்தையும் மீட்டு குடுத்துருவா." அப்படின்லாம் சொல்லி தர்மர ஏத்தி விட்டு பாஞ்சாலிய வச்சு ஆடுறதுக்கு தூண்டுறாரு. கடைசியில தர்மர் பாஞ்சாலியையும் பணயமா வச்சிடுறாரு. துருபதன் மகள், திஸ்டதுய்மன் தங்கை, எங்க எங்க எல்லாரோட கண்மணி அப்படி இப்படின்லாம் சொல்லி பாஞ்சாலிய நான் பணயமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தாயத்த உருட்டுறாங்க. தாயத்த உருட்டும்போது, "இந்த நம்பர் வேணும்" அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? "எனக்கு இந்த எண் வேணும், 4 வேணும், 5 வேணும்" அப்படின்னு தர்மர் கேட்கும்போது, அந்த எண்ணையே வந்து சகுனி போட்டுட்டாருன்னா, அது சகுனிக்கு வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பயும் தர்மர் ஒரு எண்ண கேட்குறாரு. சும்மா வந்து 2ன்னு கேட்குறாருன்னு வைங்களேன். 2 கேட்குறாரு. இவரு தாயம் உருட்டுறாரு. கீழ விழுது தாயம். உடனே மொத்த சபையும் குனிஞ்சு என்ன எண் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அங்க தர்மர் தோத்துட்டாரு. சகுனி ஜெயிச்சுட்டாரு. தர்மர் பாஞ்சாலியையும் வச்சு இழந்துட்டாரு. அப்படின்ன உடனே அவ்வளோதான். துரியோதனன் குதிக்கிறான். இந்த சின்ன பசங்கள்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா எப்படி குதிப்பாங்க? இப்போ வந்து கிரிக்கெட்டே இருக்கு. கடைசி பந்து 6 ரன் வேணும் அப்படின்னும்போது, சிக்ஸர் அடிக்கிறதுக்குலாம் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஆனா சிக்ஸர் அடிச்சுட்டா ஒரு குதி குதிப்போமே, அந்த மாரி துரியோதனன் குதிக்கிறான். போய் தன்னோட மாமன கட்டி பிடிச்சுக்கிறான். "மாமா எனக்கு வாழ்க்கை குடுத்துட்டீங்க. எனக்கு பெரிய மரியாதை குடுத்துட்ட நீனு. உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் என் வாழ்க்கையே உனக்கு எழுதி வச்சா கூட தகாதே. உனக்கு நான் வந்து பூச வைக்கிறேன். உனக்கு பொங்கல் வைக்கிறேன்னு" குதிக்கிறான். அவ்ளோ சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? திரௌபதிய, பாஞ்சாலிய சபைக்கு கூட்டிட்டு வரணும்ல. கூட்டிட்டு வரலான்னு பரபரன்னு சுத்தி சுத்தி பார்க்குறான். விதுரர் இருக்காரு. விதுரர பார்த்த உடனே, விதுரர தானே விட்டு எல்லாத்துக்கும் அனுப்புவான். உடனே, "விதுரா இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டு, "பாஞ்சாலிய போய் கூட்டிட்டு வா" அப்படின்னோனே, விதுரர் வந்து மறுபடியும் கதர்றாரு. "வேணாம்டா, தப்புக்கு மேல தப்பு பண்ணாதடா. அவலாம் உனக்கு அம்மா மாதிரி. அவளலாம் சபைக்கு கூட்டிட்டு வரலாமா?" அப்படின்னு சொன்ன உடனே,
விதுரரை எப்பயும் போல மோசமான மொழிகள் சொல்லி திட்டுறான். இப்போ துரியோதனன் என்ன சொல்லுவான், சாதாரணமாகவே வந்துட்டு நீ எங்கள் வீட்டில் சாப்பிட்றவன், உன் மனசெல்லாம் அங்கே தான் வச்சிருக்க, நீ உன்னை போய் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கானே, உன்னை போய் எங்கள் அப்பா நம்புறானே, நீ யாருன்னு தெரியுமா, நீ எங்களை அழிக்க வந்தவன், இப்படிலாம் எப்பயுமே பேசக்கூடிய ஆள் தான் துரியோதனன். இப்பயும் அதே மாதிரி விதுரரை திட்டிட்டு மறுபடியும் சுற்றி சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்தா அந்த சபையில் இவனுடைய தேர்ப்பாகன் பிராதிகாமி நின்றுட்டு இருக்கான். உடனே இங்கே வா அப்படின்னு பிராதிகாமியை கூப்பிட்றான். கூப்பிட்டவொடனே அவர் வந்து பவ்யமாக நிற்பான் இல்லையா தேர்ப்பாகன், அவனை கூப்பிட்டுட்டு போய் நீ எங்கள் அம்மாவோட அந்தப்புறத்தில், அதாவது காந்தாரியினுடைய அந்தப்புறத்தில் தான் திரௌபதி பாஞ்சாலி தங்கியிருக்கா, அங்கே போய் நீ பாஞ்சாலியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்கு பயமாக இருக்குது. இருந்தாலும் தன்னோட முதலாளி சொல்கிறத தவிர்த்து வேற என்ன செய்ய முடியும். அவன் பயந்துக்கிட்டே போகிறான். போயிட்டு தயங்கி தயங்கி திரௌபதி கிட்ட விஷயத்த சொல்கிறான். அம்மா நடக்கக்கூடாதுலாம் நடந்து போச்சுமா, தர்மரையா சூதாட உக்காந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு, ஒன்று ஒன்றா இழந்தாரு, ஒன்று ஒன்றா இழந்தாரு, தம்பிங்களை வச்சு இழந்தாரு, நாட்டை வச்சு இழந்தாரு, தன்னை இழந்தாரு, கடைசியில் உங்களை வச்சு உங்களையும் தோத்துட்டாருமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது பதறலை, அழுகலை, எந்த டென்ஷனும் ஆகலை திரௌபதி. ஏன்னா அவள் ஒரு இளவரசி, அந்த ஒரு அரசி. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இல்லையா, மன்னாதி மன்னன் தர்மபுத்திரன்னா இப்போ அவருடைய மனைவி வந்து பேரரசி இல்லையா, அவள் அதுக்கெல்லாம் பதறிடல. அவள் என்ன கேள்வி கேட்குறான்னா, இவனை உத்து பார்த்துட்டு, சரி தர்மர் எல்லாத்தையும் வச்சு இழந்தாரு, தன்னையும் வச்சு இழந்தாருன்னு சொன்னல, என்னை வச்சு இழந்ததுக்கப்புறம் அவர் தன்னை வச்சு இழந்தாரா, தன்னை வச்சு இழந்ததுக்கப்புறம் அவர் என்ன வச்சு இழந்தாரா அப்படின்னு கேட்குறா. ஏன் அவள் அப்படி கேட்குறான்னா, யார் ஒருத்தவங்க தன்னை வச்சு இழந்து இன்னொருத்தவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்போது நான் அவனுக்கு சொந்தம் கிடையாது இல்லையா, என்னோட கணவனுக்கு நான் சொந்தம் கிடையாது, அப்போ அவன் என்னை வச்சு இழந்தது முறை கிடையாது அப்படின்ற அர்த்தத்துக்கு அவள் இந்த கேள்வி கேட்குறா. இவனுக்கு குழப்பம், தன்னை வச்சு இழந்தா என்ன வச்சு இழந்தாங்களா என்ன கேட்குறாங்கன்னு பயந்துக்கிட்டே இப்போ மறுபடியும் சபைக்கு வரான். சபைக்கு வந்து துரியோதனன்கிட்ட நடுங்கிக்கிட்டே, ஐயா அம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க, தன்னை வச்சு தர்மர் இழந்ததுக்கப்புறம் என்ன இழந்தாரா, என்ன இழந்ததுக்கப்புறம் அவர் தன்னை இழந்தாரான்னு கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போது துரியோதனனுக்கு கோவம் வந்துடுது. யார்கிட்ட வந்து பேசுகிறேன்னு தெரியுதா, போய் இழுத்துட்டு வாடான்னு சொன்னால் என்ன இங்கே வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே, போ மரியாதை, இங்கே வந்து என்ன கேள்வி கேட்கணுமோ என்ன பேசணுமோ எதுவாக இருந்தாலும் சபையில் வந்து பேச சொல்லி இப்போ அவள் அடிமைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்புகிறாரு. மறுபடியும் பிராதிகாமின்னு அடுங்கிக்கிட்டே போகிறான். இப்போ வந்து அவ சொல்கிறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படி சரியாகும், அந்த சபையில் பெரியவங்க யாருமே கிடையாதா, அவங்க யார்கிட்டையும் நியாயம் கேட்க முடியாதா, பொண்ணுங்களெல்லாம் சூதாட்டத்தில் வச்சு இழக்கக்கூடிய பொருளாக ஆயிட்டாங்களா என்ன, என்ன வச்சு இழந்தது சரிதானா அப்படின்னு சபையில் இருக்க பெரியவங்க கிட்ட, விதுரர் பீஷ்மர் மாதிரியான ஆட்கள் கிட்ட நீ கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படின்னா, இல்லைம்மா உங்களை வர சொல்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன பேசுறதுனாலும் அங்கே வந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னோடனே அவள் கொஞ்சம் இறங்கி, என்னதான் இருந்தாலும் இவன்கிட்ட கோவத்தை காட்டி என்ன பண்ண முடியும். அவள் சொல்கிறா, இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, மாத விளக்கா இருக்கேன், நான் இன்னைக்கு சபைக்கு வர்றது சரியா இருக்காது, இதை போய் தயவுசெய்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே பிராதிகாமி மறுபடியும் வரான். திருப்பி வரும்போது அவன் என்ன முடிவில் வரான், திரும்பியும் நம்மளை அனுப்பிச்சாங்கன்னா நம்ம தயவுசெய்து வந்துடக்கூடாது, வேணாம் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து துரியோதனன்கிட்ட மறுபடியும் சொல்கிறான். இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான், இவன் அப்படியே பார்த்துட்டு, நீ நான் சொல்கிறத சொல்லல, அவளை பிடிச்சி இழுத்துட்டு வான்னு தானே சொன்னேன், நீ என்ன பயந்து பயந்து வந்து நின்றுட்டே இருக்க அப்படின்னு கோவமாக இப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான். பார்த்தோன்னே அங்கே பெருமூச்சு விட்டுக்கிட்டு கோவமாக பீமன் உட்காந்துருக்கிறத பார்க்குறான். உடனே துரியோதனன், அட நீ பீமனை பார்த்து தான் இந்த பையன் பயந்துட்டான், அதனால தான் இப்படி இருக்கான், சரி இவனோட பயத்தை நான் அப்புறம் போக்குறேன், வேற யார் அனுப்பலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறான். துரியோதனோட தம்பி துச்சாதனன் இருக்கான்ல, அவனை பார்த்தோன்னே இவன் தான் சரியான ஆளாக இருக்கணுன்ட்டு, துச்சாதனன் இங்கே வாடா, உடனே போய் அவளை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வா, அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே துச்சாதனன் ரொம்ப சந்தோஷமா, அவனுக்கு பிடிச்ச வேலையா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பாரதியார் இதை சொல்லும்போது துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவன் தீமையில் கெட்ட விஷயங்களில் தன்னோட அண்ணன் துரியோதனனே மிஞ்சினவன் தான் துச்சாதனன் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு இந்த இடத்துல அறிமுகம் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவன் போகிறான், தன்னுடைய அம்மா காந்தாரனுடைய அரண்மனைக்கு போகிறான். அங்கே வந்து இவளை பார்க்குறான். பார்த்துட்டு 5 பேருக்கும் பொண்டாட்டி தானே, உனக்கு என்ன இவ்வளோ கேள்வி தேவைப்படுது, உன் புருஷனுங்க உன்னை எங்கள் அண்ணன் கிட்ட இழந்துட்டான், நீ இப்போ எங்கள் அண்ணனோட பொருள், அவன் உன்னை கூப்பிடுறான், சபைக்கு வந்து பேச வேண்டியதை பேசுனோன்னே இவன் எவ்வளோ பொறுமையாக சொல்லி பார்க்குறா. கடைசியில் இதையும் சொல்லிடுறா, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, எனக்கு உடம்பு முடியல, நான் மாத விளக்கா இருக்கேன், நான் வந்து சபைக்கு வர்றது நல்லா இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வரலாம், அதெல்லாம் வந்து நல்ல குடும்பத்து பெண்களுக்கு, நீ வந்து 5 பேருக்கு பொண்டாடி தானே, உனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள் சொல்கிறான். நான் ஒத்தை உடையில், அதாவது இந்த மாதிரி வீட்டுக்கு தூரமாக இருந்தால் ஒற்றை ஆடையில் இருப்பாங்க பெண்கள், அதை சொல்கிறா. ஒற்றை ஆடையில் இருக்கேன், நான் எப்படி சபைக்கு வர முடியும்னா, நீ ஒற்றை ஆடையில்னா இரு, ஆடை இல்லாமல் கூட இரு, வந்து அங்கே வந்து
பேசு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவளோட முடியை அப்படி கையில் பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறான். இவன் தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறத ஊர் மக்கள் பார்ப்பாங்க தானே, எல்லாரும் பார்ப்பாங்க தானே, ஐயோ என்ன கொடுமை என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி புலம்பிக்கிட்டே நிற்கிறாங்க. இதை இதை பற்றி எழுதும்போது பாரதி சொல்லுவார், தேவையில்லாமல் புலம்பி நிற்கிறாங்க, யாருக்கும் வந்து துச்சாதனா இப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுவாகவே மக்களுடைய மனநிலையை அவர் சொல்கிறாரு. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம வந்து அதை பற்றி அதுக்குள்ளே போக மாட்டோம். ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு பேசிக்கிட்டு நம்ம அடங்கிடுவோம். ஆனால் எப்போ அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அதை நம்ம கேள்வி கேட்குறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால் கேள்வி கேட்க முடியும், அடுத்தவங்களும் கேள்வி கேட்க இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. இவன் இப்படி இழுத்துக்கிட்டே போகிறானா, இழுத்துக்கிட்டு போய் அவளை வந்து சபையில் இப்படி தள்ளி விடுறான். மொத்தமாக எல்லாரும் பார்க்குறாங்க. சபையில் இருக்கிறவங்களாம் ஐயோ இது என்ன அநியாயம், இது என்ன கொடுமை, இது என்ன இப்படி நடக்குதுன்றாங்க. விதுரர் தலை குனிஞ்சிடுறாரு, பீஷ்மர் தலை குனிஞ்சிடுறாரு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பீமன் கோவமா தன்னோட கதையை தொடுறான், அர்ஜுனன் தன்னோட வில்ல எடுக்கிறான், நகுல சகாதேவர்கள் அப்படி கோவமாகறாங்க. இதெல்லாம் தர்மர் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி அவங்கள அடக்குறாங்க. உடனே எல்லாரும் தலையை குனிஞ்சிடுறாங்க. என்ன பண்ண முடியும், தன்னோட பொண்டாட்டி இப்படி வந்து சபைக்கு நடுவில் அசிங்கப்படுத்தப்படுறா, தங்களால் ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு நாம அடிமையாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாங்க முடியாத வேதனையில் அப்படி குனிஞ்சிடுறாங்க. பீமன் பெருமூச்சு விடுறான், அர்ஜுனன் முகம் கலையிலேருந்து போயிடுது. தர்மர் வந்து வாழ்க்கையில் இதை விட ஒரு பெரிய துன்பம் வரவே முடியாதுன்ற மாதிரி இருக்காரு. நகுல சகாதேவர்கள் அதே மாதிரி தான் இருக்காங்க. சுற்றி எல்லாரும் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கதறி அழுகிறா பாஞ்சாலி. கதறி அழுதவொடனே இப்போ துச்சாதனன் சொல்கிறான், என்னத்துக்கு இப்போ நீ ரொம்ப நல்ல மாதிரி கதறி அழற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து ஒருத்தனோட பொண்டாட்டியா, இல்லை இல்லை 5 பேரோட பொண்டாட்டி தானே, உனக்கு என்ன அசிங்கம், உனக்கு என்ன அவமானம், நீ எந்த சபையில் இருக்க, திருதராசனோட சபையில் தானே இருக்க, இங்கே இருக்கிறவங்களும் சொந்தக்காரவங்க தானே, என்னவோ பார்க்கக்கூடாதவங்கள பார்த்த மாதிரி நீ என்ன கதறி அழுகிற அப்படின்லாம் அவளை மோசமான வார்த்தைகள் சொல்கிறான். இப்போது பீமனால் தாங்க முடியல, பீமன் எழுஞ்சிடறான். பீமன் எழுஞ்சிட்டு தர்மரை பார்த்து கோவமாக பேசுகிறான். என்னன்னு நினச்சி அவளை வச்சு நீ ஆடின, அவன் உனக்கு மட்டும் சொந்தமா, உண்மையிலேயே அவளை ஜெயிச்சது யாரு, நீ இல்லைல்ல, அர்ஜுனன் தானே ஜெயிச்சான், ஒருவேளை அர்ஜுனன் கூட இவளை வச்சு ஆடி இருந்தா கூட பரவாயில்ல, அதுவே தப்பு. அவ ஒரு பெரிய மன்னன், பாஞ்சால மன்னனுடைய மகள், திஷ்டதுய்மனோட தங்கச்சி, நம்ம எல்லாருக்கும் வந்து தெய்வம் மாதிரியானவ, அவளை வச்சு நீ எப்படி விளையாடுறதுக்கு தயாரான, உனக்கு யார் கொடுத்தா தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சகாதேவனை பார்த்து, சகாதேவா எரிதலையில் கொண்டு வா, இவன் கையை எரிச்சிடலாம் அப்படின்னு கத்துறான் பீமன். இப்போ அர்ஜுனன் எழுஞ்சிட்டான். அர்ஜுனன் வந்து இருந்தாலும் அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம். இப்போ பீமன் பார்த்தீங்கன்னா தர்மருக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க பெருசாக வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற மரியாதையோடு இருக்க மாட்டாங்க, அவங்க நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. என்னதான் தன்னோட அண்ணன் மரியாதை இருந்தாலும் பீமன் எப்போவுமே வந்துட்டு தர்மர் செய்கிற விஷயங்களை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பான். இது இப்படி பண்ணியிருக்க வேணாம், அது அப்படி பண்ணியிருக்க வேணாம், நீ இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள். அதனால பீமன் அப்படி பேசுகிறான், ஒரு நண்பன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். ஆனால் 3ஆவதாக பிறந்திருக்க அர்ஜுனன் எழுந்து அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை, அண்ணன் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத அந்த தம்பி, ஏய் பீமா என்னடா பேசுகிற, யார் முன்னாடி பேசுகிற, தெரிஞ்சுதான் பேசுறியா, நம்ம அண்ணனை பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா, நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் தனியாக பேசிக்கலாம், ஆனால் இவனுங்க முன்னாடிலாம் பேசக்கூடாது, அமைதியாக உட்காரு, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும், என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும், வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், அப்போது தர்மத்தை வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டிப்போம் அப்படின்னா அந்த முழுசாக சொல்கிறான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இன்னைக்கு நம்ம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்போம், ஆனால் என்னைக்காக இருந்தாலும் தர்மம் தான் வெல்லும் அப்படின்னு நம்மளை வச்சு உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதனால நீ பொறுமையாக இரு, பொறுமையாகவே இதை நம்ம சமாளிப்போம், அண்ணன் அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவன் அமைதியாக உட்காந்துடுறான். இப்போது அழுதுகிட்டே இருக்க திரௌபதி என்ன பண்ணுறா, சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறா, பெரியவங்களெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரிதானா, நீங்கள்லாம் பெரியவங்க இருக்கீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டிங்களா, எப்படி தர்மர் என்ன வச்சு ஆடினாரு, ஒரு பொண்டாட்டியை பணையமாக வச்சு ஆடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறா. இப்போது பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தாலும் சமாதானமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி, இல்லைம்மா ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு மனைவிக்கு ரொம்ப மரியாதை இருந்தது, ஆனால் இப்போ அவ்வளோ மரியாதை கிடையாது, இப்போ பொண்ணுன்றவ புருஷனோட பொருள் தான், புருஷன் என்ன வேணால் பண்ணலாம், அவளை வந்து சூதாட்டத்தில் வைக்கலாம், யாருக்கு அது பரிசு பொருளாக கொடுக்கலாம் அப்படின்னு சில சாத்திரங்கள்லாம் சொல்கிறாரு. உடனே இவளும் சொல்கிறா, இதுதான் சாத்திரமா, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்லாம் சொல்லி கதறா அழுகிறா. இப்போது இதெல்லாம் இப்படி நடக்குது, இதெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது இவங்க துரியோதனர்களோட தம்பி ஒருத்தன் இருப்பான் விகர்ணன்னு சொல்லிட்டு, அவன் கொஞ்சம் நியாயவாதி இருக்கிறதுலே, அவன் கொஞ்சம் நியாயவாதி, அவன் கேட்பான் எழுந்துச்சு, இந்த அம்மா பாஞ்சாலி கேட்கறது சரிதானே, இவர் வந்து தோத்து போயிட்டாரு, இவர்
இவர் அடிமையாயிட்டாரு. இவர் அடிமையாயிட்டதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்கள வச்சு அடிமையாக்க முடியும்? அவங்க எப்படி அடிமையாவாங்க? அவங்களுக்கு யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்ட உடனே கர்ணன் என்ன பண்ணுவான், "இங்க பாரு, நீ சின்ன பையன், உனக்கு ஏதாவது தெரியுமா? பெரியவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன பேசுற? உன் அண்ணனையே எதிர்த்து பேச தயாராயிட்டியா? எவன் ஒருத்தன் தன்னை வச்சு தோக்குறானோ, எவன் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அடிமையாகுறானோ, அவனுக்கு சொந்தமான எல்லா பொருளும் ஜெயிச்சவனுக்கு சொந்தம். அப்படி பார்க்கும்போது துரியோதனனுக்கு தர்மர் அடிமை. அப்போ அவருக்கு சொந்தமான பாஞ்சாலியும் ஆ, தர்ம துரியோதனனுக்கு சொந்தம் தானே அப்படின்லாம் கர்ணன் பேசுறான். கர்ணன் வந்து தொடர்ந்து வந்து இவங்கள ஹியூமிலியேட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சபையில நடந்த விஷயங்கள் அத்தனையிலையுமே. துரியோதனன் என்ன சொல்றான், என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இவங்கெல்லாம் அடிமை ஆயிட்டாங்கல்ல. அடிமைகளுக்கு மேல் துண்டு போடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லாரோட மேல் துண்டையும் பிடுங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 5 பேரும் அவங்க போட்டு அங்கவஸ்திரம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க போட்டிருக்க அங்கவஸ்திரத்தை தூக்கி எறிகிறாங்க. பாஞ்சாலி அவளுடைய மேலாடையை இறுக்கமா பற்றிக்கிறா. எங்கேயாவது அதை பிரிச்சுட போறாங்களோன்னு. அதை வந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு துச்சாதனன் வரான். பிடிச்சு இழுக்க தொடங்குறான். கதறா, கத்துறா. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவளால இனிமே முடியவே முடியாதுன்ற மாதிரி ஆகுது. துச்சாதனன் எப்படி இருப்பான்? மாடு நிகர்த்த துச்சாதனன் அப்படின்னு தான் பாரதியாரே சொல்றாரு. மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பெண்ணோட உடைய பிடிச்சு இழுக்கிறான்னா எவ்வளோதான் அவளால் பிடிக்க முடியும்? தன்னால முடியல அப்படின்னு கையை அப்படி விட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஆஹ், கிருஷ்ணருடைய பேரை சொல்லி அவ கத்த ஆரம்பிக்கிறா. அந்த நொடி துணி வந்து வளர ஆரம்பிச்சிருது. இவன் இழுக்கிறான் இழுக்கிறான் இழுக்கிறான், துணி வந்துக்கிட்டே இருக்கு. வண்ண வண்ணமா விதவிதமா துணி வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அந்த சபையே நிறைஞ்சிடுற மாதிரி மலை மாதிரி துணி வந்து குமிஞ்சிடுது. சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் அப்படியே ஏதோ மாயத்தில் கட்டுண்டா மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என்னடா நடக்குது, ஏதோ மாயாஜாலம் மாதிரி நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. துணி வந்துக்கிட்டே இருக்கு. இவனும் இழுத்துக்கிட்டே இருக்கான். இழுத்துக்கிட்டு இருக்க இவனே மயக்கம் அடிச்சு விழுகிற அளவுக்கு துணி வந்துடுது. அவன் மயங்கி கை ஓஞ்சி போய் கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் பாஞ்சாலியும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. இப்போது எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் ஆஹா பெரிய விஷயம் நடந்துச்சு, நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு கோபம் வந்துடுது. இவ ஏதோ இப்போ சேலை வளர்ற மந்திரத்தை கற்று வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு அப்போ கூட புத்தி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், சேலை இழுக்கிறதுலாம் விட்டுருங்க, இவனோட அடிமை தானே, இவளை கொண்டாந்து என்னோட மடியில் உட்கார வைங்கன்னு தொடையை தட்டி காட்டுறான். இப்போ பீமனுக்கு கோபம் வந்துடுது. அவன் வந்து எந்திரிச்சு சொல்கிறான், அவன் தொடையை தட்டி காட்டினான்ல, என் பொண்டாட்டியை இங்கே கூட்டு வந்து அசிங்கப்படுத்தினதும் இல்லாமல் தொடையை தட்டி காட்டி தொடையில் வந்து உக்காருன்னு சொன்னான்ல, அவன் தொடைய பிளந்து எந்த தொடையை தட்டி காட்டினானோ அந்த தொடையை பிளந்து அதுலேருந்து வர ரத்தத்தை குடிப்பேன். அது மட்டும் கிடையாது, இவ புடவையை பிடிச்சி இழுத்த, இவளோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்த அந்த துச்சாதனோட கை ரெண்டையும் பிடிச்சி பிச்சு எரிஞ்சிருவேன். பிச்சு எரிஞ்ச உடனே அந்த இடத்துல ரத்தம் குபு குபுன்னு பொங்கும்ல, அந்த ரத்தத்தை நான் குடிப்பேன். அது வரைக்கும் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்படியே நான் தண்ணி குடிக்கணும்னா கூட இந்த கதாயுதத்தால் தண்ணி அடிப்பேன். அடிக்கும்போது தண்ணி தெரிச்சு வரும்ல ஒரு சில சொட்டு, அந்த சொட்டை குடிச்சு தான் வாழுவேன். இவனுங்க ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தண்ணியே குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறான். இது வந்து நான் சொல்ற சபதம் கிடையாது, இது நான் சிவன் மேல சத்தியம் பண்றேன். இது வந்து அந்த பராசக்தியே சொல்ற சபதம், அதனால இது கண்டிப்பா நடக்கும்டா அப்படின்னு சொல்றான்.